Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆன்டிக் பைல் நெக்லஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செஞ்சிருவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்காக பைல் பீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது உங்களுக்கு விருப்பமான கலர்ல நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபிஷிங் த்ரெட் தேவைப்படும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான காட்டன் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததான் உங்களுக்கு விருப்பமான சில்க் த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ நமக்கு தேவைப்படும். சிசர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்லஸோட பேக் ரோப் ரெடி பண்ணுறதுக்காக நான் சாட்டின் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். பேக் ரோப்பாகவே இருந்ததுன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மெஷர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்லஸ் எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதை மெஷர் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜம்ப்ரிக் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு 100 தடவை இந்த நூலை சில்க் த்ரெட் எடுத்து அதை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்டில் வச்சு நான் சுற்றிக்கிறேன். 100 அல்லது 130 தடவைக்கு கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ சுற்றி எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன். இதை கட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை நம்ம டபுளாக தான் இந்த நெக்லஸில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். சில்க் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சில்க் த்ரெட்டோட நுனியில் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். ஒரே சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளூ தடவிக்கோங்க. இப்போ க்ளூ போட்டாச்சு. இதை கொஞ்சம் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இது அங்கங்கே பிரிஞ்சு இல்லாமல் ஒன்றா சேர்ந்துடும். இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஜம்ப்ரிங் சேர்க்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் வந்து ஜம்ப்ரிங் கோர்க்க போகிறேன். முதல்ல ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து இதை கோர்த்துக்கலாம். இந்த த்ரெட்டை நம்ம டபுளாக தான் இந்த நெக்லஸில் செய்ய போகிறோம். அதனால இன்னொரு பக்கத்துலையும் நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ண 2 பக்கத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த 2 பக்கமும் ஒன்றா இருக்கணும். ஜம்ப்ரிங் கோர்த்திருந்தது இந்த பக்கம் இருக்கும். இந்த ஜம்ப்ரிங்கை கொஞ்சம் நடுவில் வர மாதிரி பார்த்து வச்சுக்காம உள்பக்கமாக அந்த ஓப்பன் இருக்கிறது உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஃபிஷிங் த்ரெட்டை நம்ம கோர்க்க போகிறோம், கட்ட போகிறோம். அது கட்டிட்டு அதில் நம்ம பீட்ஸ் கோர்க்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ தடவி ஒட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபிஷிங் த்ரெட் கோர்த்துடலாம். கோர்த்து இதை ஒரு 2 அல்லது 3 முடிச்சு டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. பிரிஞ்சு வரக்கூடாது. பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2 அல்லது 3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுருங்க. காட்டன் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக கடையில் வாங்குகிற பாசி எல்லாமே இந்த மாதிரி நரம்பில் தான் கோர்த்துருப்பாங்க. அது வந்து சீக்கிரத்தில் அருந்து போகாது. அதுக்காக தான். இப்போ இது நம்ம கட்டியாச்சு. நம்ம நெக்லஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் கோர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பைல் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற சில்க் த்ரெட்டுக்குள்ளே இந்த பெரிய சைஸ் ஹோலில் சில்க் த்ரெட்டையும் சின்ன சைஸ் ஹோலில் நம்ம பீட்ஸை கோர்த்து அந்த ஃபிஷிங் த்ரெட்டை வச்சு உள்ளக்க கோர்க்க போகிறோம். முதல்ல நம்ம பைல் பீட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்துக்கலாம். நெக்லஸோட சைஸை பொறுத்து இந்த பைல் பீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் நெக்லஸ் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 13 பைல் பீட்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெரியவங்க போடுற மாதிரியான நெக்லஸ் செய்ய போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு 16 அல்லது 18 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கழுத்து சைஸை பொறுத்து இந்த பீட்ஸையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பைல் பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோர்த்தாச்சுங்க. இப்போது இந்த பக்கம் இருக்கிற இந்த ஃபிஷிங் த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிஷிங் த்ரெட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் பீட் கோர்த்துக்கலாம். இந்த முத்தை வந்து இதில் கோர்த்துடலாம். பெரிய சைஸில் முத்து நான் எடுத்து வச்சுருக்கேன்.
எடுத்துட்டு இப்போ நம்ம இதை கோர்த்தாச்சு. இப்போது கோர்த்த இந்த நரம்பை மறுபடியும் இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுட்டு இதுக்கு நடுவில் இன்னொரு முத்து கோர்த்துக்கணும். இப்போ முத்து கோர்த்துடலாம். இந்த முத்து வெள்ளை கலரில் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பைல் பீட்ஸும் காப்பர் கலரில் கிடைக்கும், சில்வர் கலரில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலரில் கூட கிடைக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே கோர்த்துருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கோர்த்துட்டேன். இப்போ இதில் இன்னொரு ஜம்ப்ரிங் நம்ம கோர்த்துடலாம். கோர்த்துட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறத இந்த பைல் பீட்ஸ்குள்ளேயே நான் வந்து உள்ளக்க கொடுத்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ஜம்ப்ரிங்குள்ளே இந்த ஃபிஷிங் த்ரெட்டை விட்டு டைட்டாக ஒரு 3 முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி இதை கையால் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபிஷிங் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. 2 அல்லது 3 முடிச்சு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 3 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா டைட்டாக போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு கூட பேக் ரோப் நம்ம இதுக்கு அட்டாச் பண்ணணும். பேக் ரோப் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணி இதை நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சாட்டின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு சில்க் த்ரெட் எந்த கலரில் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஜுவல்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் சில்க் த்ரெட்டை வச்சு இதை நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஜம்ப்ரிங் கோர்க்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மீதியை வந்து நல்லா சுற்றிடுங்க. முதல்ல நல்லா ஒரு 10 சுற்று சுற்றிட்டு அதை வந்து டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து சுற்றுங்க. மடித்து விட்டுருக்கிற வரைக்கும் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா ஒரு 2 அல்லது 3 முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க, அவிழ்ந்துடாத அளவுக்கு. முடிச்சு போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு இந்த சில்க் த்ரெட்லையுமே நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஒட்டிடுங்க பிரிஞ்சு வராத அளவுக்கு. ஏற்கனவே நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இது பிரிஞ்சு வரவே வராது. இப்போது நம்ம இது கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு முத்து இந்த பேக் ரோப்பில் கோர்க்க போகிறோம். அதுக்காக இந்த பேக் ரோப்பில் கொஞ்சமாக ஃபிஷிங் த்ரெட் எடுத்து அதை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த ஃபிஷிங் த்ரெட்டுக்குள்ளக்க நம்ம பீட் கோர்த்துடலாம். ஒரு முத்து பெரிய சைஸில் முத்து எடுத்திருக்கேன், இதை வந்து கோர்த்துக்கலாம். இந்த ஃபிஷிங் த்ரெட்டில் கோர்த்துட்டு ஃபிஷிங் த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இந்த பீட் வந்து பேக் ரோப்புக்குள்ளே போயிடும். சாதாரணமாக இதை கோர்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி நரம்பு வச்சுட்டு கோர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த பீட் கோர்த்துடலாம். இப்போது அட்ஜஸ்ட் பண்ணுற பீட் கோர்த்தாச்சு. இந்த பீட் வெளியில் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டாசல் இதில் கட்ட போகிறோம். அதுக்காக சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 80லேருந்து 100 தடவை கூட இதை நீங்கள் சுற்றிக்கலாம் கையில். சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை வந்து இந்த பேக் ரோப்பில் வச்சு நம்ம கட்ட போகிறோம். இப்போ இதை எடுத்து நம்ம பேக் ரோப்பில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளூ கலரில் சில்க் த்ரெட்டில் வச்சு இதை நல்லா கட்டிடலாம். நல்லா டைட்டாக கட்டிடணும். இப்போ நம்ம இதை கட்டிடலாம். நல்லா ஒரு 10 சுற்று நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிக்கோங்க. அப்போ இது பிரிஞ்சு வரவே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நல்லா சுற்றியாச்சு. இதை வந்து ஒரு 2 அல்லது 3 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டேஸில் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போ தான் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக டேசல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் ரோப்பை நம்ம ஜம்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நோஸ் பிளேயரால் இதை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளான அழகான ஆன்டிக் பைல் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெக்லஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பெரியவங்களுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பிரிஞ்சு வரவே வராது. இப்போ